Okay, thank you very much. Ajit, உங்களுக்கு சார் also good quality at last. Come first. ஹாய் எவ்ரிவன். ஆன்லைனில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு என்னை பற்றி சரியாக தெரிஞ்சிருக்காது. என் பேர் அஜித், சரிங்களா. நான் வந்து 2017 18 பேட்ச்ல நான் படித்தேங்க, ஓகேங்களா. நானும் உங்களை மாதிரி தான் இதே மாதிரி ஒரு எண்ணத்தோட நான் இங்கே வந்து சேர்ந்தேன், சரிங்களா. ஒரு ஐஐடி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட. அப்புறம் வந்து சேர்ந்ததுக்கப்புறமா அப்போதான் சுகுமா சார்லாம் நான் மீட் பண்ணேன் சார். Definitely, sir, but there is some story also, sir, which wants to. Sure, sir. Maybe you are completed 3 months old, I think. You all guys, okay. So even you have to follow on your goal, whatever you are thinking about your goal, okay. Don't unnecessarily, what is it? நீங்க வந்துட்டு அந்த கவனத்தை வந்து நீங்க வந்து திசை திரும்பிடக்கூடாது, ஓகேங்களா. இதே மாதிரி நான் ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்றேன், சரிங்களா. நான் ரொம்ப மொக்க போட போறது இல்லை, ஓகேங்களா. சும்மா ஒரு 5 நிமிஷம் தான். அதாவது இது நான் வந்து எப்படி சொல்றது, ஒரு சிற்பி இருக்காரு, ஓகேங்களா. ஒரு சிற்பி வந்துட்டு அவர்கிட்ட தாங்கிட்ட இருக்கிற ஒரு உளியையும் ஜஸ்ட் ஒன் ஸ்கல்ப்சர் அதாவது ஒரு சிற்பி இருக்காரு, ஓகேங்களா. தாங்கிட்ட இருக்கிற ஒரு உளியையும் சுத்தியில வச்சு அவர்கிட்ட இருக்கிற பல கற்கள் இருக்குது, சரிங்களா. அதாவது பாறைகள், சரிங்களா. அந்த பாறையை வச்சு ஒரு சிலையை வடிக்கணும்னு பாக்குறாரு. அப்போ அந்த சிலையை வந்து செய்யும் போது முதல்ல ஒரு பாறை எடுக்கிறாரு, ஓகேங்களா. ஒரு பாறாங்கல்ல அதை எடுத்து தன்னோட அந்த ஒளியையும் அந்த சுத்தியில வச்சு செதுக்குறாரு, ஓகேங்களா. செதுக்கும் போது ஒரு அடியிலேயே வந்து அது எல்லாமே சுக்குநூறா உடையுது, ஓகேங்களா. ஒரு அடியிலேயே. அடுத்து 2வது ஒரு கல் எடுக்கிறாரு. அதை எடுத்து சிற்பி அந்த அந்த சிலையை வந்து வடிக்க பாக்குறாரு. பண்ணும்போது அது வந்து ஆல்ரெடி அது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு, ஓகேங்களா. அவர் என்ன நினைச்சாரோ அது வந்து ஒரு காடா இருக்கலாம், ஓகேங்களா. இல்ல அது ஏதோ ஒரு ஸ்டாச்சு, ஓகேங்களா. ஏதோ ஒண்ணு நீங்க மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி அவர் வந்து அந்த செதுக்கும் போது அது ஆல்ரெடி அது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. கடைசி முடியிற கட்டத்துல அது வந்து 2ஆ உடஞ்சு போச்சு, ஓகேங்களா. 3வது ஒரு கல் எடுக்கிறாரு, ஒரு பாறாங்கல் எடுக்கிறாரு. அதை எடுத்து திரும்ப வந்து சிற்பி அந்த செதுக்குறாரு. அவர் வந்து ஒரு கல்லை மட்டும் போக்கஸ் பண்ணல, தாங்கிட்ட இருக்கிற எல்லா கல்லையும் தான், சரிங்களா. அப்போ அந்த 3வது கல்லை எடுத்து செதுக்கும் போது அது ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்துருச்சு, ஓகேங்களா. ஒரு நல்ல ஒரு சிலைய, ஒரு சாமி சிலையோ வந்துருச்சு, ஓகேங்களா. அடுத்து 4வது ஒரு கல் எடுக்கிறாரு. ஏன்னா ஒரு கல்ல மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையும் தானே. 4வது ஒன்று எடுக்கிறாரு. அது கொஞ்சம் கூட அசரல. என்னதான் அடி அடிச்சாலும் அந்த சுத்தி அந்த உளி இருக்கு இல்லைங்களா, அந்த உளி தான் வந்து தேஞ்சு போகுது, ஓகேங்களா. அப்போ இதே மாதிரிதான் இந்த கதையில வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த கதையில இருக்கிற இந்த 4வது கல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது 3வது இருக்கிற கல் இருக்கு பாத்தீங்களா, சிலையா வந்த கலை, அந்த கல்லு, அந்த அந்த அதாவது அந்த சிலை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஆனனையும் அது வந்து ஒரு ஒரு கடவுள் தானே. அது வந்துட்டு ஒரு ஒர்ஷிப் பண்றதுக்கு அப்போ அது வந்து ஒரு கோயிலுக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி அது ஒரு கோயில வச்சுட்டாங்க. இதுக்கு இந்த இந்த கோயிலுக்கு வந்து அப்போ தூண் தேவை, எனக்கு கட்டுறதுக்கு கட்டுமானம் தேவை, ஓகேங்களா. அதுக்கு தூணா நிக்கிறதுக்கு இதுக்கு 4வதா இருக்கிற கல்லை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க, ஓகேங்களா. எது 4வதா இருக்கிற கல், ஏன்னா அது கொஞ்சம் கூட அசையல, ஓகேங்களா. அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு போறதுக்கு படி வேணும், ஓகேங்களா. ஏன்னா கோயில் வாசல்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வாசலுக்கு படி வேணும். அந்த படிக்காக அவங்க வந்து 2வது கல்லை வந்து சூஸ் பண்ணாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறமா அந்த கோயில் தடத்துக்கு வந்துட்டு அதுக்கு தார் ரோடு தேவைப்பட்டுச்சு. தார் ரோடுக்கு அந்த சுக்குநூறா உடஞ்ச அந்த கற்கள் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தார் ரோடு போட்டுக்கிட்டாங்க, ஓகேங்களா. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாரும் வந்து ஒரே இடத்துலதான் இருந்தாங்க, ஓகேங்களா. நாலு பேரும் ஒரே இடத்துலதான் இருந்தாங்க. அப்ப 4 பேர் ஒரே இடத்துல மீட் பண்ணிக்கிட்டாங்க. அது 4 பேரும் இல்ல, அது வந்து 4000 பேரா இருக்கலாம், ஓகேங்களா. எல்லாரும் ஒரே இடத்துல தான் மீட் பண்ணாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த சிற்பி தான் வந்து சார், ஓகேங்களா. நம்ம ஆசிரியரா பாக்குற நம்ம சார், ஓகேங்களா. அந்த பாறாங்கற்களா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்ம. அதாவது அவங்களுக்கு ஏத்த மாதிரிதான் நம்ம வந்து கோஆபரேட் பண்ணி போகணும். நம்ம ஒரு புதுசா வழியாக்கிக்கிட்டு நம்மளால முடியாது, ஓகேங்களா. ஏன்னா நமக்கு வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம கடவுள் வந்துட்டு நம்ம அம்மா அப்பா வந்து நமக்கு வந்து உயிர்மை நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா. அதுக்கான அறிவு புகட்டுறது வந்து நம்ம வாத்தியார் மட்டும்தான், ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு வாத்தியார்னா, ஒரு நல்ல வாத்தியார்னா என்ன தெரியுங்களா. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அது ஆக மொத்தம் நீங்க வந்து ஒரு பாறாங்கற்களா இருக்கிறீங்க. நீங்க ஒரு சிலையா மாறணும்னா முழுசா நீங்க அர்ப்பணிக்கணும் இந்த படிப்புக்காக, ஓகேங்களா. முழுசா நீங்க அர்ப்பணிக்கணும். இது வந்து எப்படி சொல்றது, இது நீங்க 6 மாசம் கோர்ஸ் முடிச்சுட்டு உடனே வந்து எல்லாம் வந்துரும் அப்படின்னு கிடையாது. காசு கட்டினா வந்துரும், இல்ல இங்க வந்து உட்காந்துட்டா வந்துரும்,
சீட்டை சூடு ஏத்திட்டு போயிட்டா வந்துரும் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? நீங்க ஒரு வருஷம் வந்து உங்களோட எஃபோர்ட்ட வந்து ஃபுல்லா பண்ணணும். அதே மாரி நான் கொஞ்சம் கூட அந்த கவனம் வந்து திசை திரும்பக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து கடிவாளம் கட்டின குதிரை மாரி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லப்போனா, நம்ம மூளை வந்து கிட்டத்தட்ட மூங்கில் மாரி. ஓகேங்களா? மூங்கில் குச்சிய வந்து எடுத்துக்கோங்க. ஒரு பண்டல வந்து நெறைய இடத்துல இந்த சாஸ்திரத்துக்கு, வாஸ்துக்கு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி தான். ஓகேங்களா? நம்ம மூளை வந்துட்டு. அது வந்து வளர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். ஆனா அந்த 5 வருஷம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அது கிடுகிடுன்னு மலை போல வளரும். சரிங்களா? அதே மாரி தான் நம்ம மூளை. ஓகேங்களா? இதுல வந்து சிற்பியா இருக்கிறது நம்ம சாரு, கல்லா இருக்கிறது நம்ம தான். நம்ம தான் வந்து உருவாக்கிக்கணும். கடவுள் என்னதான் நமக்கு வந்து உயிர்மை குடுத்தாலும், நமக்கு வந்து அறிவு குடுக்கறது நம்ம சார் தான். ஓகேங்களா? இத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்கலாம் வந்து நான் வந்து இந்த என்ன சொல்றது? நம்ம அப்துல் கலாம் வந்துட்டு அ நம்மள மாரி இளைஞர்கள் வந்து கனவு காணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அந்த கனவ நினைவாக்கணும். ஓகேங்களா? அதுதானே உண்மை. அதே மாரி அந்த கனவ வந்து நம்ம வந்து கனவாவே தான் நம்ம வச்சுட்டு இருப்போம். ஆனா, அது உண்மையிலேயே வந்து அது வந்து அது அது வந்து என்ன சொல்றது? உண்மையிலேயே அது வெளிய கொண்டுட்டு வர்றது வந்து நம்ம வாத்தியாருங்க தான். ஓகேங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த மாரி ஒரு நல்ல ஒரு ஃபங்ஷன் வந்து கரெக்ட் தான். ஓகேங்களா? அதையும் இத்தன பேர் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? தேங்க்ஸ்.